ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே மணிமலை கரடு பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறதா என்பது குறித்து ட்ரோன் மூலம் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதாசிவம். சதாசிவம், கள நிலவரம் என்ன, விவரிங்க. வணக்கம். அதாவது ஈரோடு மாவட்டத்தில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்வது, கஞ்சா விற்பனை மற்றும் சாராய ஊழல் போன்றவற்றின் கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்காக மதுவிலக்கு டிஎஸ்பி சண்முக சுந்தரம் தலைமையில் அவ்வப்போது சாராய ஊழல் மற்றும் சாராய காய்ச்சுதல் குறித்து விவசாய தோட்ட பகுதி மற்றும் ஆள் நடமாட்டம் இல்லாத வனப்பகுதி, அதாவது மலைக்கரடு பகுதியில் அவ்வப்போது சோதனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த மாதம் சித்திரை மாதம் என்பதால் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய ஐயனார், முனியப்பன் உள்ளிட்ட சாமிக்கு படையலாக வைப்பதற்காக பக்தர்கள் வெள்ள வேலம் பட்டையை பயன்படுத்தி சாராயம் போடுவது வழக்கம். இதனை தவறுதலாக பயன்படுத்தி சட்டவிரோதமாக சில மர்ம நபர்கள் அதிக அளவில் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ள வேலம் பட்டையை மரத்தை உரித்து சாராய ஊழலுக்கு பயன்படுத்துவதாக கிடைத்த தகவலின் பேரில் இன்று மதுவிலக்கு டிஎஸ்பி சண்முக சுந்தரம் தலைமையில் ஒரு எஸ்ஐ உட்பட 5 பேர் கொண்ட போலீசார் சென்னிமலை அருகே உள்ள மணிமலை கரடு பகுதியில் உள்ள 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வெள்ள வேலம் பட்டை இருப்பதால் அந்த வெள்ள வேலப்பட்டை மரத்தில் ஏதேனும் பட்டைகள் உரிக்கப்பட்டுள்ளதா என்பதற்காக பிரத்யேகமாக ட்ரோன் மூலம் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து இந்த ஆண்டில் மட்டும் ஜனவரி மாதம் முதல் தற்போது வரை சாராயம் காட்சி தொடர்பாக 20 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 6 பேர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஈரோடு மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் ட்ரோன் மூலம் கண்காணிப்பு பணியை மேற்கொள்ள உள்ளனர் மதுவிலக்கு போலீசார். தகவல்களுக்கு நன்றி சதாசிவம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.